சீமான் வந்தது உண்மை. 3 தடவை பார்த்தீங்களாரு? சும்மாங்க அதெல்லாம். சொல்றாரு. இவன் யாருங்க அவன்? சீமான் சொல்றாரு, சாரா நான் ஒரு ஈழ பொண்ணை கல்யாணம் பண்ணணும், ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி கேட்டேன். படம் பண்ண வந்தானா இல்லை எதுக்கு வந்தான்? இப்போ எல்லாரும் படத்துக்கும் சீமான் அவருக்கும் என்ன சம்பந்தம் சார்? எல்லாரும் படத்துக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அவரு சமைச்சு போட்டாரு. ஐயோ அதெல்லாம் போய் பிரபாகரனோட சில்லை காமிச்சு கையை தூக்கிட்டேன். ஆனால் ஈழ மக்களுக்கு எந்த உதவியும் பண்ணல. ஈழ மக்கள் தான் காசு தான் வாங்கியிருக்கேன். இளங்கோன்னு ஒரு பையன் தேசிய தலைவர் பிரபாகரனோட ரைட்டர். நீ இன்னைக்கு நான் போய் சாவறேனே இது கேட்பேன். சரி உனக்கு அடுத்த வாரம் வேலை கொடுத்துருங்க, நீ இன்னைக்கு நீ வேணா இவன் போடுறேன். எனக்கு அரசியல் தெரியாது, ஆனா போராட்டம் தான் எனக்கு தெரியும். ஆமா. ஆனா சந்தோஷம் உங்களுக்கு செய்தது மிகப்பெரிய துரோகம். சீமான் கேடு இல்லை, சீமானை விட 2 பங்கு தாசி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பரபரப்பாக போய்கிட்டு இருக்க விஷயம் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. சீமானும் பிரபாகரனும் இருக்கிறது வந்து போட்டோஷாப் அப்படின்னு சொல்லி அதில் ஆரம்பிச்சு நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலே அங்கே எல்லாளன் படத்து நீங்க எடுக்க போய் அங்கே என்ன நடந்தது, இல்லை நீங்க திரும்பி அந்த கிட்டத்தட்ட 9 மாச பயணம்னு சொல்றாங்க, அந்த பயணம் எப்படி இருந்தது, நீங்க எப்படி அந்த எல்லாளன் படத்துக்குள்ள போனீங்க? அண்ணா நகர்ல ஒரு ஃப்ரெண்டு வந்தார், அவர் மூலியமா தான் எனக்கு இது கிடைச்ச வாய்ப்பு. அப்போ கேமராமேன் சந்தோஷம் மீட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நந்து போயிட்டாருங்க, நந்து டைரக்டர்னு சொல்லி போயிட்டாரு. அவருக்கு வந்து என்னன்னா ஈழத்தை பற்றி என்ன பண்ணுன்னு தெரியாது. ஃப்ளைட் வருது, அதுவும் ஃபுல்லாக அப்ஸ்காண்டட். அவருக்கு சுத்தமாக அந்த மண்டை வேலையே செய்யலை. அவர் என்ன பண்ணிட்டேன், இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறோம், எங்களை வந்து ஒரு ஆள் உள்ள எடுக்கிறதுக்கு 20 பேர் செலவு வருவாங்க. போட்டில் கென்னுங்கன்னு வச்சு ஒரு ஆள் கூப்பிட்றதுக்கு. ஆமாம், ஒரு ஆளுக்கு 20 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் அடிக்கடியெல்லாம் கொண்டு போக முடியாது. 2வது இவர் இருக்கட்டும், வர டீமை வச்சு எடுத்துடலான்னு. அப்போ என்ன டைரக்ஷன் வாய்ப்பு கொடுக்குறாங்க. எனக்கு முதல்ல விருப்பமே இல்லை. விடுதலை புலி எந்த நேரமும் வார் நடந்துன்னு இது அங்கே வேணா உள்ளே போவான் அப்படின்னா. அப்போ சூழ்நிலையும் வீக்காக இருந்தது. வீட்டு சூழ்நிலை தெரியும் உங்களுக்கு, சினிமாவில் வந்து பெருசாக சாதிக்க போகிறது. சரி ஓகே ஒத்துக்கிட்டேன். உங்களுக்கு முன்னாடி யாராவது இதில் பரிந்துரையில் இருந்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன விஷயம்னா என்னோட பேச்சு நான் கட் பண்ணி இப்படி போகிறேன்ற கதை சொல்கிற விதத்திலேயே அவங்களுக்கு பிடிச்சிட்டாங்க. ஓப்பனிங் சீன் வந்து இப்படி பண்ணலானே அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேரானங்கிட்ட. ஆனால் ஒரு பையன் காத்தாடி விட்டுன்னு இருக்கான். அப்போ கிஃபீர் வருது, அவங்க அம்மா வெளியே வந்து தம்பி வந்து சாப்பிட்டு போய் விளாட்றா அப்படின்றாங்க. கிஃபீர் வந்து பாம்பு போடுது, அந்த வீடு பஸ்ட் ஆகுது. இதுலேருந்து கதை ஸ்டார்ட்னு அப்படின்னு இதுவே பிடிச்சி போச்சு அவங்க. ஜனவரி மாதம் 16ஆம் தேதி நாங்கள் ஃப்ளைட்டு. ஆமாம். ஓகே. கொழும்புல போய் இறங்கினதுமே எங்களுக்கு ஒரு வேன் வந்துச்சு. வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனால் அந்த வேன் நின்றுட்டு ஒரு ஹோட்டலில் தங்கணும். நைட்டு கேசவன் ஒருத்தர் வராரு. ஓகே. முதல் பார்க்குறோம். அவர் வந்து அங்கே குறும்படம்லாம் நிறைய பண்ணவர். அவரை பார்க்குறோம். அவர் வந்து வந்ததுமே எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் மேட்ரு முடிச்சுட்டு காலையில் 5 மணிக்கு ஒரு கார் வருது. சேவாலங்கான்னு ஒரு கார். சேவாலங்கானா அங்கே அடிப்படுறவங்கள மெயினானது வந்து அங்கே கொழும்புக்கு கொண்டு வந்துடுவாங்க. அங்கே போட்டை வச்சு போராளிகளை கொண்டு வந்துடுவாங்க. ரொம்ப ஹெவியாக இருந்தால் கொஞ்சம் கொண்டு வந்துடுவாங்க. எங்களை கொண்டு போய் மன்னாரில் கொண்டு போய் இறக்கிட்டாங்க. மன்னார்னா அங்கே ஒரு ஆட்டோ எங்களை வந்து பிக்கப் பண்ணி அங்கே உள்ள மீனவர்கள் பிக்கப் பண்ணி தலைமன்னாருக்கு உள்ள குறுக்க பூந்து எடுத்துட்டு போறாங்க. ஒரு பிரிட்ஜ் இருக்கும், பிரிட்ஜை கிராஸ் பண்ணி எடுத்துட்டு. பிரிட்ஜில் வந்து 2 சைடு பாயிண்ட் இருக்கும். இதெல்லாம் வார்ப்பில் நடந்துட்டு இருக்க டைம்ல. ஆமா, அது கிராஸ் பண்ணி ஒரு வீட்டில் வச்சுட்டாங்க. நீங்க வெளியே வராதீங்கட்டாங்க. நானும் சந்தோஷப்பட்டு தான் உள்ள இருக்கும். அப்போ அவர் போய் பரோட்டா கொத்து பரோட்டா ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு காலங்காத்தால 4 மணிக்கு பண்ணாங்க. கடல்ல ஒரு போட் வெயிட்டிங்ல இருக்குது. தூக்கி பேக போட்டாங்க, படுங்கட்டாங்க, படுத்துட்டோம். மறந்துட்டாங்க. ஆமா, மறைச்சிட்டாங்க. போட்டு மட்டும் டர் போகுது, வண்டி ஓட்டுற மட்டும் இருக்கிறான். கேசவனா உள்ளே படுத்துட்டாங்க. ஒரு அவங்களுக்கு தெரியல, ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோன்னா அவங்களாம் ஏஞ்சாங்க. இப்போ ஏஞ்சிங்க. அப்போ நேராக போனால் வெடத்தல் தீவு எங்களுக்காக பவுல் வண்டி வெயிட்டிங். பவுல்னா துருப்பு காவின்வாங்க, சுட்டா கூட கூன் சூழா போவார். அங்கேருந்து உள்ள டிராவல் ஆகும். பவுலில் தான் கொண்டு போனாங்க. அந்த இடம் வந்து எப்படின்னா அங்கங்கே கிளைமோர் வச்சிருப்பாங்க. கிளைமோர் அடிப்பாங்க, சுடுவாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் தான் எங்களை உள்ள கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னொரு வண்டி வந்தது. அதுல இருந்து நேராக கிளீன் வச்சு போனது. தடைகளும் தாண்டி கிளீன் வச்சு போய் அங்கே போய் வந்தால் கிழிச்சிட்டு அவங்க வந்து எப்பவுமே அந்த இது மாதிரி கொடுப்பாங்க. இடியாப்பம் கிழங்குலாம் வச்சு மாதிரி சம்பல் கிம்பல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு இருக்கும்போது சேரில் அந்த வணக்கம் மாஸ்டர், வணக்கம் சந்தோஷம் சொல்லிட்டு இப்போ வாங்க போனால். இவ்வளோ தூரம் தாண்டி தான் சேரல. அதை நான் பார்க்குறேன் கிளீன் வச்சுக்கு போய். அப்புறம் நான் நேராக வந்து அவர் பேஸுக்கு கொண்டு போனேன். பேஸுக்கு கொண்டு போகும்போது தான் இந்த டிலே அடிச்சதை பார்த்தேன். பாருங்க மாஸ்டர், டிலேனா ஃப்ளைட்டில் வந்து குண்டு போடுறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அதில் வந்து டிலேன்றது வந்து ஒரு 20 அடிக்கு நோண்டிக்கிட்டு உள்ளே போய் வெடிச்சு தூக்கும். அப்படியே அடியோட தூக்கிட்டு வந்துடும். இவங்க பேஸுக்கு பக்கத்துலேயே அது நடந்திருக்கு. அது இவங்க பேஸுக்கு அடிக்க வேண்டியதுதான் தவறி தப்பி விழுந்துருச்சு.
உடனே அடுத்த நாள் என்ன பண்ணாரு, மாஸ்டர் லொக்கேஷன் பார்க்கலாமான்னு. பார்க்கலான்னா அங்கே வந்து பூனகரிக்கு உள்ள ஒன்று இருக்குது, என்னது அது என்னது முள்ளிவாய்க்கான்னு ஒரு இடம் இருக்குது. முள்ளிவாய்க்கா ஃபுல்லாக தேக்கு மரம் நட்டு இருப்பாங்க. ஓகே. அந்த தேக்கு மரம் உள்ளே போய் லொக்கேஷன் பார்க்கலான்னும் போது அங்கே மட்டும் வண்டி நிறுத்திட்டு எல்லாம் பைக்கில் தான் போகும். அங்கே வண்டி போகாது. வண்டி கிளைமர் அடிச்சிடுவாங்க. கிளைமர் அவங்களும் உள்ள ஊடுருவி வருவாங்க. சிங்களக்காரனு ஊடுருவி வந்து கிளைமரை வச்சுட்டு அங்கேயே ஒயர் எடுத்துன்னு போயிட்டு வச்சிருப்போம். இவங்க பைக்கில் 2 AK வச்சுன்னு போனாலே போதும், அவங்க வந்து அடிக்க மாட்டாங்க, சுற்ற போகிறாங்க. அந்த மாதிரி அங்கே லொக்கேஷன் பார்த்தா அதெல்லாம் அப்பப்போ என்னென்ன தேவையோ அதெல்லாம் அப்படியே பார்த்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்று ஒன்றா எல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ கதையில் உட்காரோம். அங்கே சாமி என்னன்னு ஒருத்தர் இருக்கார், ஷாமுன்னு கூப்பிடுவோம். அவரு தான் கதையை வந்து பேப்பர் கொண்டு வந்தார். பேப்பர் கட்டிங்ஸ் கதை முன்னாடி எழுதிட்டாங்க. பேப்பர் கட்டிங்ஸ் என்ன நடந்தது அப்படி. அப்ப அந்த ரியல் சம்பவம். இப்போ சம்பவத்தை பத்தி சொல்றேன். இதை அப்படியே கொஞ்சம் பிரேக் விட்டு அடுத்தது இதுக்கு வரேன். என்னன்னா அனுராதபுரம்ன்றது கொழும்புலேருந்து அவங்க ஃப்ளைட் கிளம்பி வந்து கிளிநொச்சியில் அடிக்கும். அது வந்து 45 மினிட் மட்டும்தான் அது சுத்தம். அதுக்குள்ளே பெட்ரோல் காலி ஆகிடும். இப்போ 100 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் அனுராதபுரம். அனுராதபுரத்தில் வந்து ஃப்ளைட்டை தூக்குனா 1.5 மணி நேரம் சுற்றலாம் அப்படின்னு ஒரு புது ஏர்போர்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க அனுராதபுரத்தில். ஆமாம், இது வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஃப்ளைட் என்னன்னா, அவங்க ஃப்ளைட் வந்து அந்த பொண்ணு வந்து பாகிஸ்தானி பொண்ணு. ஃப்ளைட் ஓட்டுனவன். வாடகை தானே எடுத்து ஓட்டுறாங்க. அந்த ஃப்ளைட் வந்து கரெக்டா ஏர் ஷாட் அடிச்சுட்டாங்க. இதுல செஞ்சோலையில 3000 குழந்தைங்க காலி. இது தலைவருக்கு ரொம்ப இதாயிடுச்சு. அப்ப தமிழ் செல்வன்லாம் இருக்காரு, இதுக்கு எதனா பண்ணி ஆகணும்டா அப்படின்ட்டாரு. அப்போ 3 பேர் கொண்ட ஒரு குரூப் ரக்கி எடுக்கிறாங்க. ரக்கினா உழவு பாக்குறது. ரக்கி எடுத்துட்டு போயிட்டு ஏர்போர்ட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஏர்போர்ட்டை கண்டுபிடிச்சு இவங்களுக்கு வந்து செய்தி சொல்றாங்க. செய்தி சொன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, இளங்கோன்னு ஒரு பையன், அவன் வந்து தலைவரோட ரைட் ஹேண்ட், தேசிய தலைவர் பிரபாகரனோட ரைட் ஹேண்ட். அந்த பையன் பேர் இளங்கோ. அந்த பையன் என்ன பண்றான், அவன் பொறுப்புல 21 கொண்ட கரும்புலியை ரெடி பண்றான். ஆனால் ரெடி பண்ணதுமே அங்கே வந்து ப்ராக்டிஸ் நடக்கும். ப்ராக்டிஸ் வீட்டில் சீன் நடக்கும், அங்கே நடக்கும், டீ நடக்கும். இந்த மாதிரி தான் கதை போயிட்டே இருக்கு. இப்போ தமிழ் செல்வனை கூப்பிட்டு கேட்குறாரு, எல்லாரும் யார் தெரியுமா? தெரியாதுண்ணே அப்படின்னு. நாளைக்கு காலைல தெரியும் பார் அப்படின்றாரு. இப்போ 21 புலி உள்ளே இறங்குறாங்க. வெறும் 21 புலிகள் ஏர்போர்ட்டுக்கு. ஆமா, அந்த ரக்கி 3 பேர் தான் கொண்டு போய் உள்ள விடுவாங்க. ஏர்போர்ட்டை கம்பி வெட்டிட்டு உள்ள போவாங்க. எல்லாம் இருக்கு, பக்காவா எடுத்திருக்கேன் பாருங்க. உள்ள போனதுமே அடிக்கிறானு. அடிச்சு மொத்தம் 27 ஃபிளைட்டு, அதாவது MI-27 27 ஃபிளைட்டா? 27 ஃபிளைட்டு புது ஃபிளைட் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அதுல இவங்களும் காலி. ஒரு 4 பேர் தான் அதுல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. இதெல்லாம் லைவ் ரெக்கார்டிங், வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம பேசுனது, இந்த இளங்கோ பேசுனது எல்லாமே வாய்ஸ் ரெக்கார்டிங். 21 பேர்ல 4 பேர் தான் திரும்ப வந்தாங்க. அதுல இருந்து திரும்பி வந்தோம். ஆனா அவங்க பேர் மறைக்கல. இப்போ இந்த படத்துக்கு வந்து ஸ்டார் காஸ்ட் ரெடி பண்றோம். அப்போ கரும்புலி பேஸுக்கு போறோம். கரும்புலி பேஸுக்கு போனா எங்களை பார்த்து துணி தூக்கி மூஞ்சி போட்டாங்க. முகத்தை யாருன்னு காட்ட மாட்டாங்க. கரும்புலி பேஸ். அப்புறம் ஒரு பேஸ்ல போய் அதுல வந்து மூணு பெண் புலி, தர்மினி, ஈழப்பிரியா, அப்புறம் இன்னொரு பொண்ணு, மொத்தம் 3 பொண்ணு பேஸ்லேயே ஒருத்தர் அந்த ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க, ஒரிஜினல் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை கம்பேர் பண்ணி ஒரு 21 பேரை செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து கதை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பூஜை போடுறோம். ஆமா, அப்பதான் சீமான் 2 நாள் முன்னாடி வந்தார். அப்பதான் சீமான் ஃபோட்டோ காட்டுறேன். நடேசனை குத்துவிளக்கு ஏற்ற கேமரா ஸ்டார்ட் பண்ணி விடுறது சீமான். அவர் எதுக்காக வந்தாரு யாருன்னு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அவங்க எதுவுமே இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் ஏதோ சொன்னோன்னா, என்ன விஷயம் சொன்னாலும் நீங்க அடுத்த புலிகிட்ட சொல்ல மாட்டீங்க. அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும், சொல்லவே மாட்டாங்க. புலி பரிமாறிக்க மாட்டாங்க, கிடையவே கிடையாது. ரெண்டாவது ஒரு பேஸ்லயே ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேஸ் இருக்குன்னு, 150 பேஸ் இருக்கு. ஒரு பேஸ்லயே உங்களை பத்தி அங்க தெரியாது. அங்க உள்ள பொறுப்பாளர் மட்டும்தான் தெரியும், சேர்லாதன், இளங்கீரன் அப்படின்னு தெரியும். மற்றது இருக்கிற புலி எந்த தொடர்புமே இருக்காது. உங்களுக்கு ஒரு வேலை சொன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வருவீங்க, இல்லாட்டி அங்கே செத்து போவீங்க. அப்ப நீங்க சொல்ல பார்த்தா கரும்புலிகள் யாருன்னு யாருக்குமே தெரியும். கரும்புலிகள் தனி டீம், அவங்களுக்குள்ளேயே முகத்தை மறைச்சிட்டு தானே இருப்பாங்க. ஆமா, அவங்கள பொறுப்பாளர்கிட்ட பேசிப்பாங்க. தனியா அது தனி பேசு. அதுனா நீ இன்னைக்கு நான் போய் சாவறேனே அப்படின்னு கேட்பாங்க. டேய், உனக்கு அடுத்த வாரம் வேலை கொடுத்துருக்கேன், நீ வேணா இவன் போட்டோம். அது ஒத்துப்பானுங்க. வெடிக்கிறதுக்கு அலையானுங்க, உயிரை கொடுக்க அலையிறாங்க. அதெல்லாம் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே. இவ்வளவு சொன்னானே சந்தோஷ், இந்த மாதிரி ஈழத்தை பத்தி சொல்லல, இவ்வளவு சொல்லணும், அங்க நடக்கிறது என்னன்னு சொல்லணும். அதான உண்மை. சரிங்களா? அவர் வந்துட்டாரு. இப்ப சீமான் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரா? ஆமா, கேமரா ஆன் பண்ணி விட்டாரு.
குத்தூரில் ஏற்றுனது நடேசன் கேமரா ஆன் பண்ணி விட்டார். ம். நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கண்டினியூ ஆயிடுச்சு. அவரு போயிட்டாரு. அவர் ஒன்னே செயலாளர் என்ன பண்ணார், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் எங்கன்னா பேசி கூப்பிட்டு போர் அடிக்கும் இல்லையா, அவர் பேசி இவன் சொன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அவர் தான் இருந்து எடுத்தார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க இப்ப அந்த ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீமான் வந்துட்டாரு. அவர் அங்க மொத்தம் எத்தனை நாள் இருந்தாரு சார்? அவர் வந்து 9ஆம் தேதி என்னமோ வந்தார், பிப்ரவரி 9. ஆமா. நாங்கள் வந்து 10-11 ஸ்டார்ட் பண்ணோம். 10ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவர் வந்து திருப்பி 21ஆம் தேதி கிளம்பிட்டார். இதுக்கு நடுவில் தான் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னன்னா ஒரு பேஸ் நம்ம எடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ அவரை வந்து 100 பேரை தாண்டி தான் நம்ம வந்து வெளியே போகணும். அவர்கிட்ட போனோம்னாலே 100 பேர். ஓகே. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த படம் நல்லபடியாக முடிச்சுட்டு நான் கேட்டது என்ன, சம்பளம் கூட பெருசாக தேவையில்லைண்ணே, அண்ணன்கிட்ட ஒரே ஒரு ஸ்டில் எடுங்கண்ணே, நீங்கள் போங்க, திருப்பி உங்களை அழைப்பு வரும், நாங்கள் எப்போனா கூப்பிடுவோம், நீங்கள் இதே மாதிரி போட்டில் வந்து ஸ்டில் எடுத்து போங்க. ஏன்னா படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி. சாங் ஒன்று எடுத்திருக்காதுல, அந்த சாங் ரொம்ப பிடிச்சி தலைவருக்கு. ஓகே ஓகே. அந்த எல்லாரும் சாங் ஒன்று எஸ்பிபி சார் பாடினதா? எஸ்பிபி பாடினது, ஆமாம். அந்த சாங் ஒன்று தூள் கிளப்பிட்டேன். இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கோம், வந்து போயிட்டே இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து எப்படின்னா இதுதான் கான்செப்ட் சொல்லிட்டேனே. அனுராதபுரம் செஞ்சோலை அடிச்சதுக்கப்புறம் இவர் வந்து 21 பேர் அடிச்சாங்க, 21 பேர் உள்ள போய் நாஸ்தி பண்ணாங்க இடத்த. இதுதான் கான்செப்ட். இதுக்காக தான் பயிற்சிலாம் எடுக்கிறாங்க. எப்படி உள்ள நுழையிறது, எப்படி பண்ணுறது, பயிற்சி எடுத்தாங்க. இப்போ கிளைமேக்ஸ் எடுக்கிறோம். கிளைமேக்ஸ் வந்து பொட்டல், அது வந்து முல்லைத்தீவு பக்கத்தில் ஒரு பொட்டல் இடம், அதில் வந்து ஏர்போர்ட் ரெடி பண்ணுறாங்க. நீங்க அதுக்கு மேனுவலா ஏர்போர்ட் ரெடி பண்ணீங்களா? ஆமாம், கையில் பக்காவாக ரெடி பண்ணாங்க. லைட் கிடையாது. அந்த பக்கம் வாட்ச் எதுவும் விமானம் வந்தா அது பார்க்காதா? என்ன பார்த்தது ஏதோ ஒரு ரன்வே, இங்க ஒரு ரன்வே இருக்கு. நடுவில் கிஃபீர் வந்துட்டான். நைட்டில் வந்தானே என்ன பண்ணா, பாராம அடிப்பான், டப் 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 டப்னு ஒரு வெளிச்சமாக அடிப்பான். அப்போ தான் நைட் விஷன் வேலை செய்யும். ஓகே ஓகே. அப்போ அதை அடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, மாஸ்டர் போங்க ஓடுங்க பங்கர் ஓடுங்க. எப்போ 4 பசங்க என்னை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி பங்கர் உள்ள போட்டு மேலே படுத்தாங்க. இதுதான் உண்மை. 1 மாதம் படம் முடிஞ்சு கூட 1 மாதம் க்ளீன் வச்சுட்டு தான் இருந்தோம். இது நடந்தது சார். அவர் சந்தோஷ் அவரு சொன்ன இது ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்குல்ல, இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா அவர் உள்ள வந்தாரு, அங்க நீங்க இருந்தீங்க, நிறைய பேர் அங்க இருந்தாங்க. இவ்வளோ பொய் சொல்றாரு, ப்ரொபகண்டா அப்படின்னு சொல்லி இவர் சீமான சொல்றாரு. அவன் மட்டும்னா அவன் கேமராமேனா தான் உள்ள வந்தான். நான் வந்து என்னன்னா வெறும் மானிட்டர் பார்க்க தான் இருந்தேன். இவரு தான் எல்லாத்தையும் எடுத்தாங்க. கேமராமேனா அப்படிதான் அந்த பேட்டியில சொல்ல. ஆமா, கிடையாதுங்க, நான் தான் டைரக்டர். ஓகே, நான் தான் டைரக்ஷன் பண்ணேன். இவன் கேமராமேன். 2 பேருக்கு அடிக்கடி ஆர்குமெண்ட் வரும். அவன் வைடா வச்சுட்டு போவான், நான் டைட்டா தான் வைப்பேன். ஃப்ரேம் அளவுக்காக டைட்டா வைப்பேன், வைடா வச்சுட்டு போவான். இதை வந்து இப்போ எப்படி அவன் இன்டர்வியூல வந்து அவன்கிட்ட எல்லாமே இருக்கான். நடுவில் லண்டன் போயிட்டான். அதனால லண்டன்ல வந்து பிடிஎஃப்னு சொல்லி பிடிசின்னு சொல்லி அதான் பிரிட்டன் தமிழ் இதுன்னு சொல்லிட்டு கோஆபரேஷன் ஒன்று இருக்கு. அதுக்கு நான் 2 குறும்படம் அமைச்சிருக்கேன் இங்க இருந்து எடுத்து. அதுலதான் அந்த திலீபன் வந்து அங்க இருக்கான். பஞ்சீலன் பேர், அவன் பேர் படத்துக்காக பஞ்சீலன். இப்போ அவனும் சொல்றான், நாளைக்கு எங்களோட இன்டர்வியூ ஒன்று வரும், அந்த படத்துல ஒர்க் பண்ணுங்க, அத்தனை பேரை கூப்பிட்டு இன்டர்வியூ வரும். சந்தோஷம் இப்படி பேசிருக்க கூடாது, எடுத்தது நீங்க. அவன் பேரை சொல்லிக்கிறான், உங்களை வந்து ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு அப்படியே சொல்லிக்கிறான். சீமானை மட்டும் பிளைன் பண்ணிட்டு வரான். சீமான் வந்தது உண்மை, ஸ்டில் எடுத்தது உண்மை. இவன் சொல்லிக்கிறான் நானும் தான் கூட போனேன். கிடையவே கிடையாது. பேஸை விட்டு நாங்கள் தாண்டக்கூடாது. நாங்கள் வந்து 500 மீட்டருக்கு உள்ள இருக்கோம். அப்போ நீங்க இப்போ ஏதாவது 9 மாசத்துல போய் பாத்தீங்களா அவரை? யாரு? பிரபாகரன். அவர் பாத்தீங்க? சான்ஸே இல்லைங்க. அவர் சந்தோஷ் அவரும் பார்க்கல. 3 தடவை பாத்தீங்களாரு? சும்மாங்க அதெல்லாம் சொல்றாரு. இவன் யாருங்க அவன்? அவரு கிட்டத்தட்ட 9 மாசம் பயணம். ஆனா 3 தடவை நான் பார்த்தேன்னு அந்த இன்டர்வியூல சொல்றேன். அதான் சொல்றேன், கச்சேரி விட்டு நாங்க வெளியே வரக்கூடாது. எங்களுக்கு குணவேந்தன் ஒரு பையன் இருக்கான். எங்களுக்கு எல்லா வளத்தையும் அவன் தான் கொண்டு வந்து தருவான். இப்ப அவரு சீமான் வந்து அவரை சந்திச்ச வீடியோ எல்லாமே சந்தோஷம் இருக்குன்னு சொல்றான். ஏங்க கொண்டு வந்து காட்ட வேண்டியதானே? போட்டோ எடுத்தது உண்மைங்க, அவர் எடுத்தாரு. என்னன்னா போட்டோ எடுத்து அடுத்த நாளே வந்தது. ஒன்னே என்ன சேர்ல வாங்கிட்டார். சேர்ல கொடுக்கல. நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் போங்க அப்படி மெயில தான் அனுப்பிச்சு விட்டாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் உண்மை. ஏன்னா போய் மாட்டிக்கிட்டாருன்னா ஃப்ளைட்ல ஏர்போர்ட்ல செக் பண்ணும்போது இங்கதான் பார்த்தாருன்னு புரியுதுங்களா? இவருக்கு இப்படிதான் வந்தது. ஆனா அவர் வந்தது உண்மை, போட்டோ எடுத்தது உண்மை, ஒரு 10 நிமிஷம் பேசினாரு உண்மை. அதே சந்தோஷ் என்ன சொல்றாருன்னா, போட்டோ எடுத்தது உண்மை, வீடியோ எடுத்தது அப்படின்னா, ஆனா அது இந்த போட்டோ கிடையாது. தலைவரை பார்க்கறதுக்கே அவர் 1 வாரம் வெயிட்டிங்ல இருக்காரு. அவர் செயலாளர்கிட்ட போய் செயலாளர் நடேசன்கிட்ட போய் நடேசன் கடாபி, அதுக்கப்புறம் புலித்தேவன், இப்படி போய் 100 கை 202 கைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட தலைவர்கிட்டே போவோம். அப்ப வர சொல்லுன்னும் போது பார்த்துட்டு என்னன்னா, இவர் வந்து பரப்புற, இவர் மீடியால இருக்காரு.
ஒரு பரப்புரை வேணும் அவங்களுக்கு. இவங்களை பற்றின எல்லா டீட்டெயிலையும் கொண்டு போய் தமிழ்நாட்டில் நம்ம மக்களுக்கு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் சீமானை கலெக்ட் பண்ணுது. உண்மை அவங்க புலிகளோட துயரத்தையும் அங்கே நடந்ததை சொல்லணும். ஓகே, புரியுதுங்களா? அதுக்காக நீ ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாமா? சீமா கொஞ்சம் வந்து நீ ஆல்ரெடி படம் டைரக்ஷன் பண்ணியிருக்க, எங்களை பற்றின இதெல்லாம் அங்கங்கே பேசியிருக்க, அதனால கண்டிப்பாக கூப்பிட்டுருப்பாரு. எப்படி ஒன்னே இவன் கூட போயிடுவான்? இவன்னா அவ்வளோ பெரிய ஆளா? இவரும் பார்த்தது. ஆமா, சீமான அவ்வளோ பெரிய ஆளா ஒன்றும் இல்லைன்னால இப்போ இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. கேமராவே அங்க பார்த்தா அந்த ஏரி கேமரா கத்துக்கிட்டான். அது தவானை வாங்கிட்டு வந்து மேனுவல் தமிழ் இது ஆக்கம் பண்ணி வச்சிருந்தாரு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இதுக்கு வந்து வன்னி அரசு வந்து ரெஃபர் பண்ண டைரக்டா இவர் எப்படி பிரபாரன் சூஸ் பண்ணாரு? இல்லையா, பல நெடுமாறலாம் இருக்காருல்ல, பல நெடுமாறன் சிபாரிசு தானே. ஆமா, அவங்க வந்து கூப்பிட்டு சீமான் அனுப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் போனோம். சீமான் உள்ள ஃபர்ஸ்ட் வாட்டி ஏர்போர்ட்ல போன உள்ளே விடல. ஆமா, அதுக்கப்புறம் பெங்களூர்ல இருந்து கொழும்பு வந்தாரு. இதெல்லாம் சொல்ல வேண்டியது. சென்னையில இருந்து கேஷ் பண்ணிருப்பாங்க அவரை. இதுக்காக தான் போறாரு. ஏன்னா ஸ்ரீலங்கன் சாப்பா இருக்கு, வீசா இருக்கு. வீசா பார்த்தா இதுக்காக தான் உள்ள போறான்னு தெரியும்ல. அதனால என்ன பண்ணும், பெங்களூர்ல இருந்து கொண்டு வந்தாங்க. அப்படிதான் கொழும்பு கொண்டு வந்து கொழும்புல இருந்து சேவாலங்கா வண்டியே வந்தது. சேவாலங்கால தான் வந்தார் ஸ்ட்ரைட்டா. இல்ல சார், அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு போட்டோ எடுத்தாரு, அதுதான் வந்து அந்த துப்பாக்கி வச்சு நிப்பாருன்னுலாம் இல்லங்க. இல்ல சார், அவர் சொன்னது என்னன்னா, இவரு சீமான் வந்து சீமான் வந்து அவர் தலைவரை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்டில் எடுக்கணும்னாங்க. அவர் கேட்டாரு. உடனே அவங்க வந்து ஈசன் ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் ட்ரெஸ் ஒரு கரெக்டா இருந்தது. அதை வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஆணரவு போர்டு இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. இவரு கன் எடுத்து ஆணரவு போர்டு சிங்கள போர்டை சுட்டாரு. அப்போல்லாம் நாங்கள் போகவே இல்லை, புரியுதுங்களா? நாங்கள் போகல. அப்புறம் அடுத்த நாள் போகும்போது அதே மாதிரி சுட்டாரு. அது வந்து இந்த மாதிரி சிமெண்ட்லாம் சுடக்கூடாது, ரிவர்ஸ் ஆகும். ஆனால் சுடாதீங்கன்னு எல்லாம் படுத்துடும். ஏன்னா டனால் சுட்டு ரிவர்ஸ் வந்துடும். ரவுண்டு எங்கன்னா உடைக்கிற இடம் இந்த மாதிரி மரம் இருந்தால் உள்ள பூந்துக்கும். இல்லை பட்டு ரிவர்ஸ் ஆகும். எவன் தள்ளனா உள்ள நுழைஞ்சிடும். ஆனா அவர் ட்ரெஸ் போட்டு எடுத்தார். சீமான் வந்து மொத்தம் அங்க கிட்டத்தட்ட 21 நாள் இருந்தாருன்னு சொல்றாங்க. ஆமா, அது அங்க அப்ப என்ன நடந்தது சார்? ஏன் டக்குன்னு வெளியே அனுப்புனாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் அந்த 21 நாள்லயே பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க? இல்ல, அவர் வந்து என்னன்னா ஈழ பொண்ணை கல்யாணம் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆமா ஆமா, மேடையில சொல்லியிருக்காரு. ஆமா, ஈழ பொண்ணை கல்யாணம் பண்ணணும் தான் சொன்னாரு. அவங்களுக்கு அது செட் ஆகலன்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மையா இருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா எல்லாமே போராளி. இந்த டைம்ல அவன் வார் நடந்துன்னு இருக்கு. ஒரு பக்கம் பழையில வார் நடந்துருக்கு, இந்த பக்கம் ஏமாந்த வார் நடந்துன்னு இருக்கு. ஒரு இடத்துல தீவை அடிச்சு பிடிச்சிட்டு வராங்க. நாங்கள் இறங்க நடத்தலாம் செல்ல அடிச்சு நொறுக்கிட்டு வரானுங்க. ஓகே, அங்கே சிங்கள ராணுவம். இப்போ இருக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு மெயின் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்தது சரிங்களா? இல்லை, இது என்னன்னா அப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அப்போ வந்து சீமான் சொல்றாரு, சேரா நான் ஒரு ஈழ பொண்ணை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரி எல்லாரும் பார்த்தோம், அவர் மூஞ்ச பார்த்தோம். என்ன சொல்றாரு? ஆனால் இது அப்புறம் பேசிக்கிறாங்க. ஒரே பாத்தில் அது அப்பவே பிரேக் பண்ணிட்டார். சரி, அப்புறம் வந்து அவர் வந்து அந்த இது அப்படி நின்று போச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இதை பற்றி என்ன இப்போ அவங்களுக்குள்ள பேச்சு நடந்தது இது தெரியாது. உடனே பேஸுக்கு போயிட்டாங்க. வா சிவா நான் இருங்க சொல்லி கூப்பிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு டாப்பிக்கும் ஆரம்பிக்கல, ஒன்றும் நடக்கல. இது மாதிரி தான் நார்மலாக இருந்தது. சந்தோஷ் தான் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் ஒரு பொண்ணை ஜொல்லு விட்டுன்னு இருக்கான். இவன் சப்ளை பண்ணுற பொண்ணு அழகாக இருக்கும், கலராக இருக்கும். அந்த பொண்ணை பார்த்து ஜொல்லு விட்டான். அந்த பொண்ணை வந்து கேட்டான். சந்தோஷ் கேட்டான். கேட்டு சேரா கிட்ட கேட்டான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. அப்படின்னாடா இது எதுக்கோ வந்தானுங்க விட்டு அப்புறம் கேட்கறாரு. இது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இவர் சேரா கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? இதெல்லாம் வேணாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சேராங்க, என்ன மாஸ்டர் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி கேட்டார். என்ன படம் பண்ண வந்தானா இல்லை எதுக்கு வந்தான்? அவன் ஒருத்தன் கேட்டு போறான், இவன் ஒருத்தன் கேட்கறான். அவருக்கு முன்னாடி அவனை அமிச்சாச்சு. சீமானெல்லாம் போயிட்டாரு 21 நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது விஷயம். சீமான் தான் முதல் கேட்டிருக்காரு, ரெண்டாவது அந்த பொண்ணை கேட்கல, அவர் வேற ஒரு பொண்ணை கேட்டிருக்காரு. ஓகே, புரியுங்களா? அதனாலதான் அவரை அனுப்புனாங்களா அப்படின்னு? ஆமா, அதனால கூட அனுப்பிச்சிருக்கலாம். அவர் வேலை முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல பாருங்க, நம்ம என்ன எதுக்காக வந்தோன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை முதல்ல ஃபில்அப் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் நிக்க வைக்க மாட்டாங்க. இது என்னடா இது, நீங்களே யோசிப்பீங்க. என்னடா இது, வேலை முடிஞ்சிச்சு, பொண்ணை கல்யாணம் பண்றேன், அதை கல்யாணம் பண்றேன், இதெல்லாம் தப்பான வேலைக்காக வந்தீங்களோ அந்த வேலையை முடிச்சாச்சு. உடனே பேக்கப் பண்ணி அனுப்பிச்சு. அவர் போட் வழியா தான் போயிட்டு மன்னார்ல இருந்து ஃபிளைட் வழியா வந்தார். நாங்க தான் கடல்ல வந்தோம். இப்போ அந்த எல்லாரும் படத்துக்கும் சீமான் அவருக்கும் என்ன சம்பந்தம் சார்? எல்லாரும் படத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இந்த களத்துல நான் தான் இருந்தாரு, ஸ்டில்லு காட்டுறேன் இருந்தாரு. அதுக்கு இவர் வந்து டைரக்ஷனோ
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவர் அவாய்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படிங்க இன்னொரு டேரக்டர் ஒரே ரெண்டு கத்தி அப்படின்னு. இதுல அவர் சீமானோட பங்கு எவ்வளவு இருந்தது? சீமான் யாரை பக்கம் வந்தாரோ அந்த வேலை முடிஞ்சுதான் அவர் அனுப்பிச்சிட்டாங்க. தலைவரை பார்த்தாரு, ஆமா 10 நிமிஷம் பார்த்தாரு, ஒரு வாரம் தங்கினாரு, அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே, இதுதான் நடந்தது. அவரு சமைச்சு போட்டாரு. ஐயோ அதெல்லாம் போய் ஏங்க சமைச்சு போடுற அளவுக்குலாம் டைம் இல்லைங்க அவருக்கு. ஓகே ஏங்க அவர் இடத்த மாத்திக்கிட்டே இருக்காங்க, புரியுதுங்களா? அவர் சாப்பிட்டதாகவும் என்ன சாப்பிட்றாங்கன்னு அந்நியார் வந்து பின்னாடி வந்து குறிப்பிடுத்திக்கிட்டாங்க. சார் அதெல்லாம் தப்புங்க சொல்றாரு. டைம் கிடையாது, அதெல்லாம் போய். ஓகே, அவ்வளோலாம் டைம் கிடையாது. இல்லை சார், அதான் நீங்கள் அங்கே 9 மாதம் வந்துட்டீங்கல்ல, அங்கே இருந்துட்டு சந்தோஷ் அவர் சொல்கிற இன்டர்வியூவில் என்னன்னா, அந்த 9 மாதம் அவங்க வந்து அந்த சேரா வந்து ஃபுட்டேஜ் கொடுத்து விட்டாரு. அந்த ஃபுட்டேஜை நீங்கள் கொண்டு வந்து இல்லைங்க, ஃபுட்டேஜ் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் நான் தாங்க கொண்டு வந்தேன். இந்த கொண்டு வந்தது நான் சென்னை விட்டு இறங்கணுமே, நான் பாரதி சர்க்குள்ள வீடு இருந்தது, சின்ன வீடு தான். அப்போ இறங்கும்போது சந்தோஷ் வந்து டிஐ பண்ணோம். ஓகே, அதுக்காக கொடுத்தேன். அதில் தான் இவன் ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. அதை மொத்தமாக இவன் வச்சுக்கிட்டு யாருக்குமே கொடுக்காம இவன் அப்படியே அங்கே உள்ள லண்டனை வந்து இவங்க வந்து இந்த ஃபோட்டோ காமிச்சே வந்து ஆனந்த விகடனில் கொடுக்குறது, பேட்டி கொடுக்குறது, எங்களை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் சொல்லாமல் இவன் தான் டைரக்ஷன் பண்ணு சொல்கிறது. அப்போவே ஆரம்பிச்சுட்டான் அவன். இவன் நம்பர் கேடி 1 சொல்றேனே. சீமான் கேடி இல்லை, சீமானை விட 2 பங்கு ஜாஸ்தி இவன். இவங்க ஈழத்தோட இருக்குன்னா இவங்க ஸ்கைப் இருந்தது, நம்மளதான் சாதாரண பட்டன் போனோம் 2008. இவங்க ஸ்கைப் வச்சு ரெடி பண்ணிட்டான். ஆனால் அவங்க வந்து லைனில் வர்றது ஸ்கைப் தான். அதனால எல்லா தொடர்பும் இவன் எடுக்க ஆரம்பிச்சுன்னா இவன் தான் மெயின்ன்ற மாதிரியே காமிச்சிட்டு போயிட்டான். சீமானோட இவன் டபுள் பங்கு மோசமான அக்யூஸ்ட். ஹார்ட் டிஸ்க் வந்துடுச்சு. ஓகே, இப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் யார்கிட்ட? அவர்கிட்ட தான் இருக்கு. அவங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாரும் படம் வந்து அவங்ககிட்ட தான் இருக்கு. சரி, ஓகே சார். இவர் சொல்றாரு, ஆனா சீமான் உண்மை சொல்றாரா? இல்ல, அதை கேட்குறேன். ஏன்னா என்னன்னா சொல்றது ஒரு பக்கம் சொல்றேன், இட்லிக்குள்ள கறி இருந்தது, அண்ணி வச்சாங்க, இட்லிக்குள்ள கறி இருந்தது, போய் அதான் தப்பு, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்க அந்த களத்துல கிட்டத்தட்ட 9 மாசம் இருந்தது, இவர் வேற 21 நாள் தான். அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே அங்க என்னதான் இந்த 21 நாள் அவர் எப்படி இருந்தார் சார்? 21 நாள். இப்போ நாங்கள் ஷூட்டிங் கிளம்பிட்டோன்னா காலையில இவர் வந்து சேரான கூப்பிட்டு போயிடுவார். ஒரு பேஸ் இருக்கு, அங்கெல்லாம் பேஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்க வந்து இவரை பத்தின பேச்சு, அவரை பத்தின பேச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா, இங்க வந்து சொல்லணும்ல. அதுக்காக நிறைய பேஸுக்கு தான் கூப்பிட்டு போனோம். டெய்லி நைட் ஆனதான் வருவார். நைட்டு வருவாரு, எங்க ஊர நல்லா ஜாலியா பேசுவார். நான் ரொம்ப நேரம் பேசுவார். ஓகே, அவர்தான் தெரியுமே உங்களை பத்தி தான், ரொம்ப நேரம் பேசுவார். ஓகே, அதுதான் இதுரா தம்பி, அப்புறம் பண்ணலாம்டா, எப்படி பண்ணலாம்டா, அதில் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பார். என்ன தூக்கம் வருதுன்னா தான் அப்போ கூட பேசிக்கிட்டே இருப்பார். காலையில் 5 மணிக்கு எழுந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுவார். அதெல்லாம் பண்ணுவார் பர்ஃபெக்டா. இன்னைக்கு அவரோட செயல்பாடுகள், அவர் பிரபாகரன் அவரை சுத்தி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாருல, அதை எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, பொய்யா இல்ல அவர் எப்படி? இப்போ சந்தோஷ் சில விஷயம் உண்மையே சொன்னான். நீ அங்கேருந்து வந்தேன்னா எங்களை விட நீ 7 மாதம் முன்னாடி வந்துட்டேன். வந்தேன்னா கையை தூக்கிட்டேன், பிரபாகரனோட சில்லை காமிச்சு கையை தூக்கிட்டேன். புரியுங்களா? கையை தூக்கி நீ ஒரு இது கொண்டு கட்டமைப்பு பண்ணிட்டேன். ஆனால் ஈழ மக்களுக்கு எந்த உதவியும் பண்ணலை. ஈழ மக்கள் தான் காசு தான் வாங்கியிருக்காரு. இதுதான் உண்மை. நான் கேட்குறேன், பேஸில் இங்கே இருக்கு இல்லையா பேஸுக்கா? ஆமாம், அகதிகள் இருக்கு. அங்கே ஒரு வாட்டி கூட போனேன், போயிட்டு ஒரு சில்லு கூட எடுக்கலையே. அந்த ப்ரொபகண்டானாச்சும் பண்ணணும் இல்லையா? ஓகே, அதுவும் பண்ணலை. இப்போ நிறைய பேர் ஃபண்டை நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துச்சு. ஓகே, ஏன்னா இந்த டைம்ல திடீர்னு ஃபோட்டோஷாப்னு ஒரு மேட்டர் கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் சந்தோஷ் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இப்படின்னா அங்கே சம்மந்தப்பட்ட எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, என்ன தெரியுமா, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். நான் வந்து உன்னை வந்து எதுக்கு ஈழ மக்கள் கூட கூப்பிட்டாங்க? நீ உன் கடமை என்ன? இப்போ என்னன்னா ஒரு விஷயம் சொல்றேன், பொறுப்பாளர் யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை. பொறுப்பாளர் எல்லாம் முடிஞ்சுது. புரியுங்களா? தலைவர் பத்தி சொல்லக்கூடாது, அது ஒன்றும் இல்லை. இல்லை இல்லைன்னு தான். ஓகே, யாரு கேட்டாலும் நான் கூட விசாரிக்கல லண்டன்னு. அவரை பற்றி எந்த டீட்டெயிலும் இல்லை, நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல மாட்டீங்களே சார், இருக்காரா? அது வேணாங்க. சரி, சரியா? சரி, ஓகே, முடிச்சிடலாம். வந்துட்டான் தீபன். தமிழ்நாடு நவ்வுன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. சரி, அதான் போட்டேன். என்ன அவர்கிட்ட சொல்லுங்க எப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள். ஹலோ, நான் கண்டபாட்டுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் அவைக்குள்ள இருக்கிறபடியா இப்ப நானா தனிப்பட்ட ரீதியில பண்ண முடியாது. எங்களுக்கு ஒரு மீட்டிங் போய் கொண்டிருக்கு. இப்ப எல்லா போராளிகளும் வழியில வந்து இது சம்பந்தமா கதைக்கிறதுக்கான மீட்டிங் போய் கொண்டிருக்குது. அது சில பாதுகாப்பு பிரச்சனைகள் அதுகளுக்காக அதை நாங்கள் பண்ண முடியாது. ஒரு தட்டப்பா இப்ப இந்தியாவில இருக்கிற எங்கட போராளிகளோட பழைய போராளிகள் இப்ப சனமா இருக்கிற ஆக்களோட பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டி கிடாது. அதால ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் அங்க வரைக்கும் உங்களுக்கு சொன்ன விஷயம் தான், நாங்க என்ன விடுதலை போற இல்லை,
நீங்கள் ஆக்களோட கதைக்கிறத அளவா கதைங்கன்னு சொல்லி எங்களோட பொறுப்பாளர்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டதான் இப்போ நாங்க சொல்றோம். சரி சரி சரி. அதனால சில விஷயங்களை நாங்கள் மாஸ்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, அங்க என்னென்ன நடந்தது, எப்படி எப்படி நடந்ததுன்னு தெரியும் தானே மாஸ்டர். ஓகே ஓகே சரி. எனக்கு அரசியல் தெரியாது, ஆனா போராட்டம் என்றா எனக்கு தெரியும். தெரியும். ஆமா. அதனால நாங்க அப்புறம் ஆறுதலா கதைக்கிறோம் மாஸ்டர் சம்பந்தம். உங்களுக்கு தேவைப்பட்டா நான் இது பண்ணலாம். ஆனா சந்தோஷம் உங்களுக்கு செய்தது மிகப்பெரிய துரோகம், அதை நீங்க வெளிக்கொண்டு வாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் மாஸ்டர். ஓகே மாஸ்டர். ஓகே தேங்க்யூ. ஓகே பாய். அந்த பேட்டையிலும் சந்தோஷ் மேலதான் குற்றம். ஆமா, அவனுக்கு எவ்வளவுமே உலகம் ஃபுல்லா இருக்கிற போராளிகள் எல்லாருமே சந்தோஷ் மேல தான் சொல்லுவாங்க. இவன் உஷாரா இங்க வந்துட்டான், இதே லண்டன்ல இருந்தா போட்டு தள்ளிருப்பாங்க. இதுதான் உண்மை. இவங்க சொல்றதை பார்த்தா தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலும் இருக்காங்க போல் இருக்கு. ஆமா, நிறைய இடத்துல இருக்காங்க. ஓகே ஓகே. ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, சுவிட்சர்லாந்துல இருக்காங்க, நியூசிலாந்துல இருக்காங்க, லண்டன்ல இருக்காங்க, பிரான்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆயுதம் தாங்கி இருக்காது, ஆனா அரசியல் ஒன்லி இப்ப அரசியல் ஆயிப்போச்சு. பாலிடிக்ஸ்ல மட்டும்தான் இருக்காங்க. பெரிய பெரிய பொறுப்பாளர்கள், தலைவர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க. எனக்கு சின்ன சந்தேகம் சார், இவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க, இப்படியெல்லாம் தலைவரை சார்ந்து ஒரு விஷயம் வெளியே வரும்போது ஒரு அறிக்கை ஏதாவது ரிலீஸ் பண்ணலாமே, ஏன்னா இது இல்லைங்க இது பொய்யுங்க அப்படின்னு. அதுதான் இப்போ அதுக்கு தான் லீடு எடுத்துட்டு இருக்கான். ஓகே. ஏன்னா சந்தோஷ் பேசுறது பயங்கரமான தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, புரியுதுங்களா? அங்க அவன் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும். ம். ஒரு பேச்சு பேச மாட்டான். எதற்கு இங்க வைடானா வச்சு அவனுக்கு கேமரா. ஓகே. ஒரு பேச்சு பேச மாட்டான். ஓகே. எதனா பேசினா கத்தி விட்டுருவேன், அசிங்கமாக கத்தி விட்டுருவேன். எப்படி இருந்தால் எப்படிலாம் ஒரு பொய் சொல்லியிருக்கான் பாருங்க. சீமா மேல கொட்டுன்னு கொட்டிட்டான். அதான் இப்போ என்னன்னா, இந்த போராட்டத்தை முதல்ல இங்க கொண்டு வந்தது யாருன்னா சீமான் தான். அங்கேருந்து கொண்டு வந்தது. நாங்க 7 மாசம் கழிச்சு தானே வரோம். நாங்க போயிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு தானே அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் இப்போ அவர் மேலதான் நிறைய ஃபோக்கஸ் இருந்தது. இவன் உள்ள பூந்து எல்லாம் சீமான்னு சொன்னதுதான் பெரிய பிரச்சனையாகி போச்சு. இப்போ என்ன உலக லெவலில் அந்த நியூஸ் போயிடுச்சு. இவன் எங்கெங்க இருக்காங்களோ எப்படி சொல்லலாம் அவன் அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துடுச்சு. இப்போ என்னன்னா, இவங்க ஒரு டீம் எழுதுறாங்க. அது என்ன BTC அப்படின்னு, பிரிட்டிஷ் தமிழ் கோஆபரேஷன் ஒன்று இருக்கு. இப்போ அதுல நிறைய பொறுப்பாளர் இருக்காங்க. இப்போ அந்த பொறுப்பாளர்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க மொத்தமா இன்டர்வியூ கொடுக்க போறாங்க. ஏன்னா போராட்டம் வந்து இப்போ எனக்காக நீங்க உதவி பண்ணி வந்தீங்க, நான் தலைவராக இருக்கலாம், நீங்கள் வந்து உங்களை கூப்பிட்டு ஒரு மீடியான்னு சொல்லி கூப்பிட்றேன். நீங்கள் வந்துட்டு அவர் ஒரு செலிபிரிட்டி, சீமான்றது ஓரளவுக்கு தெரியும், புரியுதுங்களா? அதனால அவர் பேச்சாளி, கொஞ்சம் நல்லாவே பேசுவார். இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது. விடுதலை புலிகள் வந்து பிரபாகரன் அன்னைக்கு இட்லி கொடுத்தாரு, இதுதான் போய் தவிர மற்றபடியே அவர் பார்த்ததெல்லாம் உண்மை. சத்தியமாக உண்மை, பார்த்ததெல்லாம் உண்மை, பேசுனது உண்மை. ஆனால் இந்த இட்லி கொடுத்தது, இட்லிக்குள்ள கறி இருந்தது. ஆமக்கறி வந்து காமனுங்க அங்கே வந்து. ஓகே. என்னன்னா, நடேசன், நான் பொட்டண்ண, இவர் பொட்டண்ண இல்லை, கராபி, புலித்தேவன் எல்லாம் லைனாக உட்காந்துருக்கோம். இது கறி கேட்டால் வந்து கொடுத்தாங்க சாப்பாடு. அது முன்னே நூடுல்ஸ் தான் நிறைய சாப்பிடுவோம். நூடுல்ஸ் எல்லாத்துக்கிட்டே சோடா வச்சுருவோம். அதான் கெண்டோஸ்ன்னு சொல்லி ஒரு சோடா அது வச்சுருவாங்க. அங்கே வந்து மேக்ஸிமம் சோடாவில் தான் குடிப்பாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வச்சுருவாங்க. சாப்பிடும்போது கறி வந்து கத்திரிக்காய் வந்தது. என்ன கறி நான் கேட்டேன். கத்திரிக்காய் சாப்பிட்டா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அப்புறமா சொன்னாங்க இது வந்து ஆமா கறி. அவன் தான் சாப்பிட்டாரு, சீமானும் சாப்பிட்டாரு, சந்தோஷம் சாப்பிட்டான். அவன் ஒரு பிராமின். ஓகே ஓகே. அவனும் போட்டு வெளுத்து வாங்குவான், பன்னிக்கறிலேருந்து வாங்குவான். கேட்டால் நான் அது தெரியாமல் கொடுத்துட்டாங்க. கதை வர்றாப்பா. இல்லை இதுதான் சார், ஏன்னா நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்கீங்க, ரியல் ஏன்னா ஆதாரம் நீங்கள் தான். உங்கள் பேர் அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருந்தது, ஆனால் யாருன்னு தெரியாதுன்றது தெரியாமல் இருந்ததில்லை. நான் தெரியாமல் தாங்க இருந்தேன். நம்ம வந்து இந்தியாவில் வந்து இறங்கினதுமே எனக்கு யாரை பார்த்தாலும் பயம். இவனுக்கு வந்து இது கியூ பிரான்ச்சா இருப்பாங்களா, தவறு செஞ்சவனுக்கு எவ்வளோ பார்த்தாலும் பயமா இருக்கு, இருட்ட பார்த்தா கூட பயமா இருக்கு. அந்த மாதிரி நிக்க கமலஹாசன் சொன்ன மாதிரி நிக்க பயம், நடக்க பயம், பார்க்க பயன்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே 1 மாசம் இருந்தேன். அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தீங்கன்னா நம்மளை வந்து நம்மளா ஒரு கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களை எதுவும் விசாரிச்சாங்களா, இல்லை எதுவும் தகவல் யாரும் கேட்டாங்களா? சார் இவன் வந்து அப்படியே நான் அவாய்ட் பண்ணிட்டேன் சார். சந்தோஷ். ஓகே. நீங்கள் இதில் இருந்தீங்கன்னு கூட தெரியாது. என்னன்னா ஆர்டிஸ்ட்க்கு போனால் அதில் இருக்கிற ஃபோட்டோலாம் எடுத்து ஆனந்த விகடனில் கொடுக்குறது, இவர் தான் டைரக்ஷன் பண்ணேன்னு சொன்னது. முன்னாடி ஒரு காரணத்தை சொல்கிறேன். தலைவர்கிட்ட வந்து பீஸ் ஸ்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஆயுதம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி ஆயுதம்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கப்பலில் வந்து ஒரு ஆயுதம் தான் இவர் வச்சு நம்ம ஃப்ளைட்டு, இந்தியன் ஃப்ளைட்டு இப்போ அடிச்சு நொறுக்கிச்சு. ஓகே, புரியுங்களா? அப்போ வந்து அது புலிகளுக்கு வந்த ஆயுதம். அதை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம ஆளுக்கு போய் அடிச்சுட்டாங்க. ஒருவேளை அது கிடைச்சிருந்தா இவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. இருக்கா இல்லாத வச்சே இவங்க அப்புறம் சண்டை போட்டாங்க.
அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆயுதம் வந்திருக்கு. ஆமா வந்திருக்கு, அது அடிச்சு. இதுக்காக வலைப்பாடுல கப்பல் உள்ள ஊருக்குள்ள வராமதே பள்ளம் வெட்டினாங்க புலிகள் வச்சு. அவ்வளோ பெரிய பள்ளம் வெட்டி கடல் தண்ணி இறக்குனாங்க. அதுக்குள்ளேயும் இந்தியன் ஆர்மி வந்து செய்தி அங்கே சொல்லி அதை அடிச்சிட்டாங்க. அது வந்து தான் கண்டிப்பாக புலிகள் ஒன்று வந்திருப்பாங்க. ஆயுத சப்ளை எல்லாம் கம்மி தான் அவங்களுக்கு, வேற எதுவும் இல்லை. இருக்கிற ஆயுதத்தை வச்சு தான் சண்டையே போட்டாங்க. ஓகே சார். சார் ரொம்ப நன்றி சார். நன்றி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். Taste the Daily.